அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடனை நிறைவேற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அப்படி தவறுனா பித்ரு தோஷம், பித்ரு சாபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. பித்ருக்கள் வழிபாட்டோடு குல தெய்வ வழிபாட்டையும் அமாவாசை நாளில் செய்வது சிறப்பானதாகும். அமாவாசையில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கு தனித்துவமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல் பௌர்ணமி நாளுங்கிறது நம்ம குல தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. குல தெய்வம் மட்டும் இல்லைங்க, அம்பிகை வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக இந்த பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. ஆனால் அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டோடு குல தெய்வ வழிபாட்டையும் நம்ம செய்வது சிறப்பானதாகும். அமாவாசையில் வீட்டில் குல தெய்வத்தை எப்படி வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அமாவாசை வழிபாட்டை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகளானது நிறைந்து இருக்கும். அதுதான் நேதியும் கொடுங்க. அதே போல் பௌர்ணமியிலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது அதிகரித்து தான் இருக்கும். அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையில் குல தெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு செய்வதற்கு ஏற்றதாக சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல பலன்களை வாரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்களுக்கு பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும். நிம்மதி இல்லாத சூழ்நிலையானது உருவாகுங்க. அதனால தான் நம்ம தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரை இறைத்து எளிமையான முறையில் வீட்டிலேயே கூட பூஜைகள் செஞ்சு நம்ம வழிபடலாங்க. பித்ரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் போட்டு அதற்கு பின்னாடி காகத்திற்கு முதல்ல உணவு வைப்பது சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் அவர்களுடைய ஆசை முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்ட வந்தோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. விரதம் இருக்க சிறந்த நாளாக அமாவாசை நாளானது சொல்லப்படுது. அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை விலக்கி விடுமாங்க. வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீரோடு சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வீட்டை நம்ம துடைக்க வேணும். காலை மாலை என 2 நேரத்திலையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருப்பவங்க, விரதம் இல்லாதவங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் சரிங்க, அன்றைய நாளில் அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். அமாவாசை நாளில் நம்ம அசைவ உணவை சாப்பிடுவது நன்மையை கொடுக்குங்க. ஏன்னா அன்றைய நாளில் நம்ம சாப்பிடுவதனால நம்முடைய உடம்புல ஒரு விதமான அசௌரியமானது ஏற்படுமாங்க. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்குது. அமாவாசை நாளில் அசைவ உணவை சாப்பிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே நம்ம சமைக்கக்கூடிய சைவ உணவில் அன்றைய நாளில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை நம்ம சேர்க்கக்கூடாது. அதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்களை நம்ம உச்சரிப்பதும் ஒலிக்க விட்டு கேட்பதும் ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் நீங்கள் உச்சரிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. சகல சம்பத்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். குல தெய்வத்துடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குல தெய்வ வழிபாடு செய்வது அன்றைய நாளில் நமக்கு நன்மையை கொடுக்குங்க. ஒரு மண் பானையில் இல்லைன்னா
செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து வீட்டு பூஜை அறையில் நம்ம வைக்க வேணும். அதில் குலதெய்வத்தை நினைத்து ஆவகானம் நம்ம செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செஞ்சு நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நெய்வேத்தியம் படித்து கூட வழிபடலாங்க. உங்களுடைய குலதெய்வத்திற்கு என்ன நெய்வேத்தியம் படிப்பீங்களோ அதை படித்து கூட நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சமாக கற்கண்டுக்கு வைத்து கூட வழிபடுவது சிறப்பானதாகுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வைகாசி 31ஆம் தேதி அமாவாசையானது வர இருக்குது. இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகுங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்கு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம் தர்ப்பணங்கள் பல மடங்கு நமக்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முதல்ல நம்ம அமாவாசை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு அதற்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் விலக உப்பு கலந்த நீரால் நம்ம வீடு முழுவதையும் நம்ம சுத்தமாக தொலைக்க வேணும். அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் விநாயகர் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க. அமாவாசை நாளில் சர்வ கோடி லோகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் மகரிஷிகளும் ஜீவன்களும் நம்முடைய முன்னோர்களும் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க. பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் புனித நதிகள்லையும் கடலோரங்களையும், அதாவது காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற புனித தலங்களில் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சில சடங்குகளுக்கும் சில வழிபாட்டு முறைகளுக்கும் அமாவாசை நாள் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதாகும். நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது 3 தலைமுறையினுடைய பெயரையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேணுங்க. அமாவாசை நாளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால அவர்களுடைய ஆசையால் எண்ணற்ற நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காகம் சனீஸ்வரனுக்குரிய வாகனமாகுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. பிதுர் என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டிலையும் காகத்திற்கு அதிகமான முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது. காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனினுடைய தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு சாதம் வைப்பதால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமைதி அடைவாங்களாங்க, நன்மை பெறுவாங்களாம். இதனால் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதியினுடைய பலன்களை நம்மிடத்திலிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் வழங்கக்கூடியவர் சூரியன் ஆவார். அந்த தேவதைகளே மறைந்த நம்முடைய முன்னோர்களிடம் இந்த பலனை கொண்டு போய் சேர்ப்பாங்களாமாங்க. அதனாலேயே சூரியன் பிதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுறாரு. அமாவாசை நாளில் தீர்த்தக்கரைகளில் நீராடும் போது பிதுர்காரனாகிய சூரியனுக்கும் 2 கைகளால் நீர் இறைத்து வழிபடுவது நன்மையை கொடுக்குங்க. இதுவரைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசையும் நமக்கு கிடைக்குமாங்க. மேலுமே குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையல் போட்டு வழிபட்டுட்டு வந்தோம்னா குலதெய்வ சாபமானது நீங்கிவிடும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது சிறப்பானதாகுங்க. அமாவாசை நாளில் பசுவிற்கு நம்ம உணவு வைப்பதனால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை அன்றைய நாளில் செய்வதனால நம்முடைய வறுமை நிலையானது நீங்கி விடுங்க. கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். நம்ம தேனை தானமாக கொடுப்பதனால புத்திர பாக்கியமானது கிடைக்குங்க. தீபத்தை நம்ம தானமாக செய்வதனால கண் பார்வையானது தெளிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அரிசியை நம்ம அமாவாசை நாளில் மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதனால நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுமாங்க. நெய்யை நம்ம கொடுப்பதனால நாள்பட்ட தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பாலை நம்ம தானமாக கொடுப்பதனால இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க. பழங்களை கொடுப்பதனால புத்தியும் சித்தியும் நன்றாக இருக்கும்
அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் தேங்காய் தானம் செய்வதனால நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும், வெற்றியில் போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நெல்லிக்கனியை நம்ம தானமாக கொடுப்பதனால அறிவானது கிடைக்குமாங்க. பூமி தானம் அமாவாசை நாளில் பசுமாட்டுக்கு உணவளிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்முடைய பித்ருக்களை மகிழ்ச்சி அடைய செய்யுமாங்க. நம்ம பித்ருக்களுக்கு மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலமானது தலைக்குமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.